ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேவனை அறியாத காலங்களிலும் அவர் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய வாழ்விலே எல்லா வகையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாக நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாய் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும்படியாய் பூமி பந்தெங்கிலும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அவர்கள் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் என்ன செய்கிறாரா, இந்த பூமி பந்து முழுவதிலும் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடிக்கொண்டிருக்கிற அந்த திரள் கூட்ட ஜனங்களுக்கு நடுவிலே அவர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் கர்த்தர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவர்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் மகிமைப்படட்டும். பாருங்க, தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறதான இந்த வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் நம்ம எல்லாம் என்ன செய்கிறாரா, தேடி கண்டுபிடித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, தேவன் தேடுகிறதிலே தமக்கான, தம்முடைய வேலைக்கான, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆட்களை தேடுகிற போது அவர் தேடுகிற இடங்களெல்லாம் ஆச்சரியமாயிருக்கும். வனாந்தரத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுமில்லாத ஒரு வனாந்தரத்துக்கு நடுவிலே தேடி மோசேயை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வனாந்தரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல உங்களை கண்டுபிடித்தேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்திலே தேடுகிறார். ஆட்டு மந்தைகளின் பிறகாக தேடிக்கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு நடுவிலே தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, எல்லா இடங்களிலும் தேடி அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிக்கிற போது 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறது இல்லையா, மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டான காரியங்களிலே தேவனுடைய ஆளுகையை தரும்படியாக மனிதனை தேடிக்கொண்டிருந்த போது சாமுவேல் பார்த்த பார்வை வேறு, தேவன் பார்த்த பார்வை வேறு. அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னா, இவன் முகத்தை பார்க்காத, இவன் சரீர வளர்ச்சியை பார்க்காத, இவன் திறமையை பார்க்காத, பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று, இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவர் மோசேயை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறார். அவன் அவருடைய இருதயத்திலே தேவனோடு கூட இடைப்பட்டவைகளிலே வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டிலே பணிவிடைக்காரனாய் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை குறித்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், சாலமோனோடு கூட கம்பேர் பண்ணும்போது சொல்லுகிறார், சாலமோனுடைய இருதயம் தாவீதனுடைய இருதயத்தை போல தேவனுக்கு உகந்ததாய் இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பாருங்க, அவர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிற போது அவர்களுடைய பலத்தை, பணத்தை அல்லது அவருடைய சரீர பிரகாரமான வளர்ச்சியை வைத்து அவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அப்படி தெரிந்தெடுத்திருப்பாரானால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரால் என்ன செய்திருக்க முடியாது, தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்க முடியாது. ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டார். ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினவர். நம்முடைய வாழ்வு ஒரு கனியுள்ள வாழ்வாய் இருக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக பாருங்க, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரா, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட. ஏன்னு சொன்னா, அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் அந்த சங்கீதம் 33 வாசிக்கிறோம். கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா, பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆமென்.